என் பேர் தண்டபாணி. தென்மேடு பகுதியிலேருந்து கிராமத்திலேருந்து சென்னைக்கு பட்டணத்துக்கு ஓடி ஓடி வந்தோம் வேலைக்காக. அப்படி நான் வர்றப்போ சின்ன வயசில் வரேன், நான் 14 வயசில் வரேன். நான் அப்படி வர்றப்போ எனக்கு ஆதரவு கொடுத்தவர் என்னுடைய முதலாளி மாணிக்கம். அவர் கடையில் தான் நானும் வேலைக்கு சேர்ந்தேன். என்னோட 6-7 பேர் அந்த கடையில் வேலை செஞ்சோம். மளிகை கடை தான். அப்படி வேலை செய்கிறப்போ மற்றவங்களுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற விஷயங்களில் நாட்டம் இருக்கும். கேளிக்கை, ஆட்டம், பாட்டம், சினிமாவுக்கு போகிறது அப்படின்லாம் நான் எதுக்குமே போக மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதனால தான் முதலாளிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். காலையில் எந்திரிச்சிடுவேன் 4 மணிக்கு. என்ன அதனால் எப்போ கடையை மூடினாலும் சரி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு முக்கால் சட்டை போட்டு நல்லா குளித்து, பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன். குளிச்சுட்டு நல்லா பட்டையெல்லாம் போட்டு நெத்தியில் முக்கால் சட்டை, வேஷ்டி கட்டி, ரப்பர் செருப்பு போட்டுட்டு டேன் வந்து கடையில் உட்காந்துருவேன். கடைக்கு வந்துடுவேன். நான் வேலை பார்ப்பேன். எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வேன். வேறு யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேன். அனாவசியமாக எதுவுமே பேச மாட்டேன். எந்த புகாரும் சொல்கிறது கிடையாது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வேன். எங்கே சரக்கு எடுக்க போனால் கூட, அதனால தான் முதலாளிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். சரக்கு எடுக்க போனால் கூட அந்த மண்டியிலேருந்து ஒரு மூட்டை அரிசி அப்படியே ஒரே ஆளாக தூக்கிட்டு வந்துவேன். முதலாளி அசந்து போயிடுவார். அதனால தான் மற்றவங்களெல்லாம் விட்டு போயிடுவார். யாருமே இப்படி முன்னேறல. எனக்கு தான் எங்கள் முதலாளி கடை வச்சு கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், சரஸ்வதியை. அப்படி முதலாளி என் மேலே பிரியமாக இருப்பார். ஏன்னா நான் அவர்கிட்ட அவ்வளோ விசுவாசமாக நான் இருப்பேன். நான் கொத்தவால் சாவடிக்கு போகிறதுக்கு என்னை தான் அனுப்புவார். அவர் போக மாட்டார், என்னை நம்பி அனுப்புவார். நான் தான் போய் சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு, அப்போல்லாம் மாட்டு வண்டியில் தான் சரக்கு வரணும். சில நேரம் மாட்டு வண்டி கிடைக்கலைன்னா வெளியூர் போகிற அந்த லாரிகளை பிடிச்சி ஏற்றி இறக்கி கஷ்டப்பட்டு நான் ஒரே ஆளாக அவ்வளோவே கொண்டு வந்து இறக்கிடுவேன் நான் சரக்குகளெல்லாம். அதுதான் முதலாளிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், தண்டபாணி எவ்வளோ கஷ்டப்படுறேன்றதை நான் வெளியில் சொல்ல மாட்டேன். நான் முதலாளி நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். அதுக்கு பரிசு தான் எனக்கு வந்து கடையை வச்சு கொடுத்தாரு. சரஸ்வதியை எனக்கு கட்டி கொடுத்தாரு. எப்படி அப்படின்னா முதலாளி வந்து எனக்கு வந்து கடை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. 1900 நான் அதுக்கு முன்னாடியே ஒரு கடை முதல்ல ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அந்த கடையை வச்சு நான் ஆரம்பித்து போகிறேன். ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு பழக்க வழக்கம்னால நிறையா பேருக்கு கடன் கொடுத்துட்டேன். ஒரு வருஷத்துலேயே கடையை இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேறு வழியே கிடையாது. நான் திரும்ப என் முதலாளிகிட்டே வேலைக்கு போனேன். இப்போ எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னால் செய்ய முடியும், என்னால் கடையை நடத்த முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. ஆனால் சரஸ்வதி என் ஒய்ஃபு தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா செய்வீங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அவ்வளோதான், நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாள். எப்படியாவது நீங்கள் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தான் பெரிய கவலை. நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் முதலாளி வேணான்னு சொல்லிட்டார். திரும்ப கடை வைக்கிறேன் அப்படின்னு பேச்சு வந்தப்பயே வேணாம், உனக்கு சரிப்படாது அப்படின்னாரு. அப்போ கூட ஒய்ஃப்ட்ட சொன்னேன், முதலாளியே வேணான்னு சொல்கிறாரு. வேணாம், நீங்கள் பொறுப்பாக வேலை பார்க்குறீங்க, உங்களை விடுறதுக்கு உங்கள் முதலாளிக்கு தயக்கமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் கடை வைங்க அப்படின்னு சொல்லி சரஸ்வதி சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரலை என் மேலே. திரும்ப நம்ம தோற்று போயிட்டோம்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய கவலை. அது நம்ம கொத்தவால் சாவடியிலலாம் நிறையா பேர் சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு சரக்கு தர்றோம், கடனாக வாங்கிக்கோங்க, முடிச்சுட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லோரும் நம்பிக்கை கொடுக்குறாங்க. பல கோயிலுக்கு போகிறோம், 2 பேரும் கோயிலுக்கு போய் வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு வரோம். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரவே இல்லை. ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப தான் முதலாளியுடைய சம்சாரம் சௌந்தரம் தை மாதத்துக்கு முதல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி என்னை தனியாக கூப்பிட்டு 76 ரூபா கையில் கொடுத்தாங்க. இதை வச்சுக்கோ, புதுசாக கடை ஆரம்பி அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அவங்கள கையெடுத்து கும்பிட்டு நான் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன நினச்சாங்களோ 76 ரூபா அவங்க கையிலேருந்து எனக்கு கொடுத்து கடையை வை அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தை மாதம் நான் கடையை ஆரம்பித்தேன். 1962 ஆரம்பித்தேன். சரஸ்வதி அவங்க இப்போது ஒய்ஃபு கூட சொன்னான், பையன் பேரில் குணா ஸ்டோர்னு ஆரம்பிங்கன்னு சொல்லி. இல்லை, சரஸ்வதி ஸ்டோர் தான் ஆரம்பிப்பேன், உன் பேரில் தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லி நான் சரஸ்வதி ஸ்டோர் அப்படின்னு ஆரம்பித்தேன். 1962 எனக்குறைய 50 வருஷம் பிரம்மாண்டமாக நடத்தினேன் நான். இந்த கடையை திறப்புல யார் பண்ணுறது, யார் திறந்து வைக்கிறது? இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு மறந்துட்டேன். இந்த கடையை ஆரம்பிச்சிடுன்னு சொன்ன பிறகு இன்னொரு கடை இடம் வேணுமே அப்படின்றப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து பழக்கம் கற்பகம். அவங்க ஒரு முத்துலிங்கம் அப்படின்ற ஒரு இவரோட ஜோசியரோட ஒய்ஃப். அவங்களோட இடம், அவங்க இடத்துலேயே நீங்கள் வச்சுக்க சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அந்த கற்பகம் அப்படின்றவங்க. ஆனால் ஒய்ஃப் தான், என் ஒய்ஃப் கோயிலுக்கு போகிறப்ப அவங்க பழக்கம், அதை வச்சு அவங்க சொன்னாங்க. உடனே யாரை வச்சு திறக்கிறது அப்படின்றப்ப எங்கள் பழைய முதலாளி எதுவும் கோச்சுக்குவாரா அப்படின்லாம் பார்த்தோம். இல்லை
கற்பகம் அவங்க தான் நம்மளை வந்து கடையை திறக்கணும்னு சொல்லி அவங்களே போய் மன்றாடி கேட்டேன். அவங்க கூட கேட்டாங்க, உங்கள் முதலாளி கோச்சுக்குவாரே அப்படின்ட்டு. பரவாயில்ல நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணேன். என் கூட கடையில் வேலை பார்த்த எல்லோரும் வந்தாங்க, ஆனால் முதலாளி மாத்திரம் வரல. ஆனால் பரவாயில்ல, அவங்க ஏற்றுக்குவார், முதலாளிக்கு புரியும். அப்புறம் வந்து அவங்க தான் கட் பண்ணி கடையை திறந்து வச்சாங்க 1962. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஓஹோன்னு ஓடுது. 6 மணிக்கு டான் ஆரம்பித்தா கடையை திறந்துடுவேன். 12:30க்கு படுத்தாலும் சரி, சில நேரங்களில் அவ்வளோ நேரம் ஆயிரும். இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு கடையை திறக்கிறது தான் என்னுடைய பாலிசி. அந்த மாதிரி பக்காவாக டெவலப் பண்ணேன். புதுசான விஷயங்கள் நாங்கள் கடையை ஆரம்பித்தவொடனே செஞ்சோம். பையங்களுக்கு பூரா நிறையா வேலை பார்க்குற பையங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்து தெருவாக போய் ஏரியாவாக போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி புதிய ஒரு வழிமுறையை தூண்டி விட்டேன். அது மாதிரி செஞ்சாங்க. அதே மாதிரி கடன் நிறையா கொடுத்து யாருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்ற டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி டெம்போ வேன் வாங்கி அங்கேருந்து சரக்குகளெல்லாம் கொண்டு வந்து பொது இடங்களில் கொண்டு போய் வீட்டில் சப்ளை பண்ணுறது, இதெல்லாம் அந்த காலத்துலேயே நான் ஆரம்பிச்சிருந்தேன். அதனால் பயங்கரமான டெவலப் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு கொடுத்து மாற முடியல. அந்தளவுக்கு நிறையா செல்வாக்கோடு இருந்துச்சு. அங்கே ஏரியாவில் சரஸ்வதி ஸ்டோர் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்தளவுக்கு பிரபல்யமாக புதிய முயற்சினால அந்த மாதிரி டெவலப் ஆச்சு. எனக்கும் பெரிய சந்தோஷம். நல்லா ஓஹோன்னு ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி ஓடுறப்ப தான் புது டெக்னிக். அந்த மாதிரி அரிசி மண்டிக்கெலாம் நான் போயிடுவேன் நேராக. அவங்கள்ட்ட எங்கே விளையுதோ அங்கேயே போய் உட்காந்து தரத்தில் நான் வந்து எப்போயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. தரம் சரியாக கொடுத்துட்டே இருப்பேன். எங்கே விளையுதோ அங்கேயே போயிடுறது. போய் அவங்கள்ட்ட பேரம் பேசி வாங்கிட்டு வந்துடுறது. பொதுவாக மொத்தமாக எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் எங்கே நம்மளுக்கு ஈஸியாக நல்ல ஒர்த்தாக கிடைக்குதோ அங்கே போய் வாங்கிட்டு வந்து புதுசாக டெவலப் பண்ணி ஓஹோன்னு வந்துருச்சு கடை. பிரசித்தி பெற்றமான கடையாக வந்துச்சு. எந்த பொருளாலும் கிடைக்கும், எப்படி வேணாலும் கிடைக்கும், எப்போ கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய பேரை கொண்டு வந்தேன். எனக்கு ஒரே பையன் குணசேகரன். அவனுக்கு குணா ஸ்டோர்னு வைக்கணும் என் ஒய்ஃப் சொன்னால. அவன் தான். அவன் சின்ன வயசுல அவனுக்கு படிப்பேரில். அவன் டிரைவிங் கற்றுக் கொடுத்து டிரைவர் ஆகிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். அதுவும் ஏன்னா என் ஒய்ஃப் வந்து அவனுக்கு தனியாக கடை வச்சு கொடுங்க அப்படின்னா. அப்புறம் நான் என்ன சொன்னேன், அவளை நான் ஏற்றுக்கலை. அவனை போய் மதுரையில் ஒரு கூட்டு தொழில் செய்கிறாங்கல்ல, அங்கே போய் அனுப்பிச்சி விட்டேன். ஒரு வருஷம் இருக்கட்டும்னு சொல்லி. அங்கே அவன் போயிருந்தான். போயிட்டு திரும்பி வர்றப்போ நல்ல டெவலப்டாக இருந்தான். அவன்கிட்ட நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். அப்புறம் தான் அவனுக்குன்னு அவன் கையில் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்ற நினைப்பே எனக்கு வந்துச்சு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் நான் புரசவாக்கத்தில் போய் நல்ல 3 பட்டு சேலை வாங்குவேன். ஒன்று என்னுடைய முதலாளியுடைய ஒய்ஃபு சவுந்தரம் அவங்களுக்கு, 2வது வந்து இந்த கடையை கட் பண்ணி கொடுத்தாங்கல்ல கற்பகம், 3வது என் ஒய்ஃபு. 3 பேருக்கும் அந்த பட்டுச்சேலை வாங்கி கொடுக்குறது என்னுடைய பழக்கம். முதலாளி கூட எப்போயாவது போகிறப்ப மாணிக்க முதலாளி கூட சொல்லுவார், ஏண்டாப்பா எனக்கு அவங்களுக்கு பட்டு சேலை கொடுக்குறப்போ சொல்லுவார், ஒரு முதலாளிக்கு ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வாங்கி கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்பார். நான் சொல்லிடுவேன், என்ன தான் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்த பையன், நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு கௌரவையாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுவேன். அவரும் அதை ஈஸியாக தான் எடுத்துக்குவார். நான் சொல்லுவார். ஆனால் எனக்கு என்னென்னா, திடீர்னு ஒரு நாள் அவங்க சவுந்தரமும் அவங்க தீபாவளி அன்னைக்கெல்லாம் பெரிய ஸ்வீட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு என்னை வந்து பார்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து சந்தோஷமாக அவங்க ஒரு மணி நேரமாக அது இருந்து பேசிட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, காய்ச்சல்னாங்க, படுத்தாங்க, இறந்தே போயிட்டாங்க. திடீர்னு எதிர்பார்க்கலை. நல்லா ஓடி போய் கதறி அழுதேன். ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாத இருந்தப்போ எனக்கு அந்த 76 ரூபாய் என் கையில் கொடுத்து, நீ வச்சுக்கோ, நீ கடை ஆரம்பின்னு சொன்ன அந்த உத்தமி என் தாய். அதனால் நான் கதறி அழுதேன். அப்படி தான் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அப்போ கூட எல்லோரும் பார்த்தாங்க. அப்போ முதலாளி சொன்னார், அவள்கிட்ட சாப்பிட்டு வளர்ந்தவன் தானே. ஏன்னா முதலாளி வீட்டில் தான் முதல்ல நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம். கடையில் இருப்போம், முதலாளி வீட்டில் தான் சாப்பிடுவோம், அங்கே தான் தங்கிக்குவோம். அப்படி சோறு போட்ட அம்மா அவங்க. அதனால் அவன் பெத்த பிள்ளை மாதிரி, அம்மா தாய் மாதிரி, அதுக்கு பெத்த பிள்ளை இவனுக்கு தாய் மாதிரி. அதனால தான் கதறி அழுகிறான்னு சொல்லி மாணிக்கம் சொல்லுவார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் 2 குழந்தைங்க கட்டி கொடுத்துட்டாங்க, நல்ல செல்வாக்காக இருக்காங்க. அவருக்கும் வேணான்னு சொல்லிவிட்டு மகளோட கோவைக்கு போயிட்டார். இப்போ கடையை விற்றுட்டு போயிட்டார். இப்போ வேறு ஒரு கடையாக இருக்குது. நான் அந்த வழியாக போகிறப்பேனா நான் ஆதங்கத்தோடு பார்ப்பேன். நான் 14 வயசில் நான் வந்து பார்த்த கடை அது. நான் புழங்கிய இடம், நான் நின்ன இடம், நான் வாழ்ந்த இடம். அதனால் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஏக்கத்தோடு, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கும் முதலாளி மேலே. அதை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். அந்த ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு சூழலில் போயிட்டுருக்கிறப்ப தான் என் பையன் தலையெடுக்கிறான். அவனுக்கு கடை, அவன் பொறுப்பு எடுத்துக்கிறான். அவன் நிறைய மாற்றங்கள் பண்ணான். எனக்கு எந்த வகையிலையும் வருத்தம்லாம் கிடையாது. நல்ல மாற்றங்கள் நிறையா செஞ்சான்.
புதுசு புதுசாக விஷயங்கள்லாம் கொண்டு வந்தான். நான் வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பேன் கடையை. பையன் வந்து 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கல, 9:30 மணிக்கு தான் வருவான் கடைக்கு. அது பார்த்தேன், முதல்ல எனக்கு நெருடலாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் கொத்தவால் சாவடிக்கு போய் சரக்கு எடுப்பேன். இவன் வந்து நம்ம முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணால், இவனே கொத்தவால் சாவடிக்கு போனாலும் அங்கே போய் ஒவ்வொரு விலையும் கேட்டுட்டு என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்கிட்ட உறுதி பண்ணிட்டு தான் அதை வாங்குவான். அதெல்லாம் அப்புறம் மாறி போயிடுச்சு. அவனா இங்கேருந்து ஆர்டர் போட்டான், எல்லாம் ஒன்று தானே, நேரம் மிச்சம், உழைப்பு மிச்சம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இங்கேருந்து ஆர்டர் போட்டாலே வந்துட போகுது, இதுக்கு போய் அங்கே நிற்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சுலபம் அப்படின்ற மாதிரி அவன் கொண்டு வந்தான். அந்த மாற்றத்தையும் நான் கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அவன் டைமுக்கு 6 மணிக்கு கடையை திறக்காதுமா 9:30க்கு போகிறது. அதே மாதிரி எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நைட்டு 8 மணி ஆனால், ஏன்னா அவன் அந்த கல்லாப்பட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இருக்கும், முக்கால் மேலே ஒரு மர கல்லாப்பட்டி, அதில் தான் நான் எப்போயுமே உட்காந்து பட்டுவாடா பண்ணிகிட்ருப்பேன். 2 செம்பு கூட வச்சுருப்போம், ஒன்று 5 ரூபா, ஒன்று 10 ரூபாய்க்கு. 100 ரூபா வந்துருச்சுன்னா அதை தனியாக வச்சுருப்போம். 100 ரூபா நிறைஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு மஞ்சப்பையில் கட்டி வச்சுருவோம். அதே மாதிரி பணத்தை எப்பயுமே, அந்த சேகரிக்கிற பணத்தை வீட்டில் கொண்டாந்து தான் நான் எண்ணுவேன், அந்த பழக்கம். ஆனால் என் பையன் 8 மணிக்கெலாம் எண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். சாவியை பூட்டி மாடசாமி தான் வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவார் கணக்கு பிள்ளை. இதெல்லாம் எனக்கு ஒரு சங்கடமாக தான் இருந்தது, ஏன் பையன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ரைட்டு, பரவாயில்ல செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். அந்த கணக்கு பார்க்குறது இதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன். ரைட், அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. கல்லாப்பட்டியை மாற்றிட்டான். எங்கேயோ சலீம் கடைக்கு போயிருக்கான், அங்கே போய் ஒரு வித்தியாசமான கல்லாப்பட்டியை பார்த்துருக்கான். அந்த கல்லாப்பட்டினா நம்ம கல்லாப்பட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களே அளவு கொடுத்துருக்காங்க. வந்து அளவு எடுத்துகிட்டு போனாங்க. 10 நாளில் கொண்டாந்து கல்லாப்பட்டியை மாற்றினா என்கிட்ட சொல்லவே இல்லை. தூக்கி வாரி போட்டுருச்சு. வந்தோடனே சொன்னேன், யாரை கேட்டு கல்லாப்பட்டியை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா ஐயா, ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. ஐயா என்னை அதை உள்ளே வச்சு எடுக்க முடியலைங்கய்யா, அது கஷ்டமாக இருக்குது, அதனால தான் மாற்றினேன் அப்படின்னா. ஏய், நீ எதில் வேணாலும் நீ மாற்றங்கள் பண்ணியிருக்க, நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த கல்லாப்பட்டியை மாத்திரம் மாற்றாத, இந்த கல்லாப்பட்டியை மாற்றாத, என்னால் அதுக்கு பிடிச்சிக்க முடியாது. இல்லை அதனால் கல்லாப்பட்டியிலலாம் ஒன்றும் வரும், நீங்கள் பேசாமல் வீட்டில் போயிருங்க, எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு, எனக்கு விவரம்லாம் தெரியும், நீங்கள் முதல்ல வீட்டில் இருங்க, நான் கடையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. எனக்கு பயங்கரம், எல்லா மைனும் எனக்கு தெரியும்டா, கல்லாப்பட்டியை மாற்றக்கூடாது. கல்லாப்பட்டி நான் சொன்ன மாதிரி தான் அந்த கல்லாப்பட்டி இருக்கணும். அதுவும் 76 ரூபா, கூடவும் கூடாது குறையவும் கூடாது. கல்லாப்பட்டியில் வச்சுட்டு தான் போகணும் ஒவ்வொரு நாளும். மற்றபடிக்கு பணத்தை வீட்டில் வந்து என்ன சொன்னால் இங்கே எண்ணி கட்டி ஆளை கொடுத்து விட்றேன், மற்றதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஆனால் கல்லாப்பட்டியை மாற்றாத, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. 76 ரூபா வைக்கிறது, இந்த 2 பழக்கத்தையும் மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் முதல்ல போங்க, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் அம்மாட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னா. இவன் நல்லா டெவலப் பண்ணி கடையில் வர்றப்போ நல்லா பேர் பாராட்டினாங்க. இப்போ நான் மெல்ல கேட்டுக்குவேன், உள் வாங்கிக்குவேன், மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கும், நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகிறான்னு. நான் இப்போலாம் 2 மணி நேரம் தான் அந்த கடைகளுக்கு போகிறேன். ஜஸ்ட் 2 மணி நேரம் போவேன். சாயந்தரம் 4:30க்கு போவேன், 6:30க்கு வருவேன். ஒரு டீ கூட நான் போனோடனே வந்துடும், எத்தாப்பில் இருக்க கடையிலேருந்து டீ கரெக்டாக வரும். நான் இருக்கிறப்ப என் பையன் வரமாட்டான். நான் போய் இந்த ஹனிபா ஸ்வீட்டை தாண்டினவொடனே தான் அவனுக்கு தகவல் கொடுப்பாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், அவன் நினச்சிட்ருக்கான், அவன் பிளான் பண்ணுறான்னு. நான் போன பிறகு தான் அவனுக்கு ஃபோன் போகும், அவன் வருவான். இந்த மாதிரி தான் எங்களுடைய பழக்கம். நேருக்கு நேரு சந்திச்சுக்க மாட்டோம். ஆனால் மற்றபடி சண்டேலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் பிரச்சனை. அவன் வந்து அவங்க அம்மாட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு நல்லா அவனுக்கு பாதி இதை பிரித்து கொடுத்துட்டேன். வருமானத்தில் பாதி அவனுக்கு கொடுத்து அவன் 2 வீடெல்லாம் கட்டி நல்லா சந்தோஷமாக தனியாக தான் இருக்கான். ஞாயிற்றுக்கிழமைகளை மாத்திரம் எங்கள் வீட்டுக்கு வருவான். அவன் எனக்கு நான் பெரும்பாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆனால் என் ஒய்ஃபும் மருமகள் பேத்தி கவிதா எல்லாம் நல்லா குழாவிக்குவாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. பட் நான் அளவோடு இருந்துக்குவேன், அவ்வளோதான். பட் இருக்கிறப்போ அவங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கான், அம்மா அவர் எனக்கு பிடிக்கலம்மா, கடையை என்கிட்ட கொடுத்துட சொல்லி நான் பார்த்துக்கிறேம்மா, அவர் இந்த கல்லாப்பட்டியை மாற்றணுன்றாரு. அப்போ என்கிட்ட வந்து ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த கல்லாப்பட்டியில் போய் எதுக்கு முடியும் முரண்டு பிடிக்கிறீங்க, உழைக்கிறது பூரா அவன், அதிர்ஷ்டமா கல்லாப்பட்டி அப்படின்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உனக்கு அதை பற்றி தெரியாது, நீ பேசாமல் இருங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, பிள்ளைகிட்ட போய் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் கூட நியாயமாக இருக்கா அப்படின்னா. எனக்கு அதுக்கு மேலே வரல, முடிவு பண்ணிட்டேன் கடையை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மரக்கடைக்கார்ட்ட பேசி அட்வான்ஸை வாங்கிட்டேன். இதை கேள்விப்பட்டவொடனே அவன் என்ன பண்ணான், கோர்ட்டுக்கு போயிட்டான். என் பையன் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குற மாதிரிக்கு போயிட்டான். உடனே எனக்கு பயங்கர மாதிரி கோவம் வந்துருச்சு ஒய்ஃப்ட்ட. நான் உழைச்சி சம்பாரித்த சொத்து நான் யாருக்கு வேணாலும் விற்பேன், இவன் எதுக்கு தலையிடுறேன்னா உடனே என் ஒய்ஃப் சொல்லலாம், நீங்கள் உழைச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு தாலி செயினையும் பெரிய 10 பவுன் சைனையும் நான் தானே கழட்டி கொடுத்தேன், இப்போ மூலதனம் ஏய் தானே, இப்போ என் பங்கு என்னாச்சுன்னா ஒய்ஃபு. அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அதுக்கு தான் 100 பவுனுக்கு மேலே உனக்கு செஞ்சு போட்டேன், அதனால் பங்கு உனக்கு கிடையாது, நீ பேசாமல் இரு, இதில் தலையிடாத அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பேசாமல் இருங்க,
பெத்த பிள்ளைகிட்ட போய் முரண்டு பண்ணிக்கிட்டு அவன் செஞ்சுக்குவான். அவன் புத்திசாலியாக இருக்கனால தான் 2 வீடு கட்டியிருக்கான், நல்லா டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்கானா, ஏன் இப்படி போய் உள்ளே பூந்து அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க அப்படின்னா. அதுக்கு மேலே எனக்கு வந்து ஆற்றாமையாக வந்துச்சு. எனக்கு பயங்கர கோபந்தான் வந்துச்சு. எனக்கு நிசப்தமாயிட்டேன். நான் இரத்த கொதிப்பு அதிகமாகி மனசெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நெஞ்செல்லாம் பேசாமல் அமைதியாயிட்டேன். பேசவே முடியல என்னால். அதுக்கப்புறம் ஒய்ஃப் கம்பல் பண்ணனால வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு அவனுக்கே கொடுத்துடலாம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னேன். அடுத்த நாள் ஒய்ஃபோட, அவன் மாத்திரம் தனியாக வரல, ஒய்ஃபு குழந்தைகளோட வந்தான். வந்து உட்காந்து கேட்குறப்போ கவிதா என் பேத்தி தான், அவன் எங்கள் அம்மா என் ஒய்ஃபு கொடுத்துருக்க ஐடியா, அவன் பேத்தியை விட்டு கேட்க சொல்லுங்கள், அவள் கேட்டால் அவர் தட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட அந்த வாண்டு வந்தோடனே நம்மளுக்கு தான் மனசு இலகிரும்ல. நான் அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். வந்தோடனே சொல்லிட்டேன், கடையை வச்சுக்கோ, தாராளமாக நீ மாற்றிக்கலாம், பேர் கூட மாற்றிக்கோ, சரஸ்வதி ஸ்டோர்னு இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் என் பேரில் என் பிள்ளை பேர் கவிதா ஸ்டோர்னு மாற்றிக்கிறேன், சந்தோஷம்ப்பா அப்படின்ட்டேன். நான் கவிதா பேரில் மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கின்ட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே எழுதி கொடுத்துட்டேன். கடையவே எழுதி கொடுத்தோன்னே பணத்தை எனக்கு கொண்டாந்தேன். நான் பணம் கொடுத்துறேன்னு சொன்னால் பணத்தை வச்சு நான் கையாலவே அந்த பணத்தை தொடலை. அதுக்கப்புறம் அவன் பெரிய வண்ண விளக்குகளில் கவிதா ஸ்டோர்னு போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கல்லாப்பெட்டியை கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு. அது மேலே பரனில் கொண்டு போய் போட்டிருந்தான் கல்லாப்பெட்டியை, என் கல்லாப்பெட்டியை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு. ஒய்ஃப் கூட சொன்னான், அவங்கெல்லாம் போன விற்பார், இந்த கல்லாப்பட்டியும் இந்த போர்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் செத்து போவேன், இல்லை நான் எரியிறப்போ அதையும் சேர்த்து எரிச்சிரு, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். என்னவனே ஒய்ஃபு கண்ணப்பண்ணான்னு என்னை திட்டினான், ஏன் அப்படி பேசுகிறீங்க அவசகுணமா அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தான் என்னுடைய வேதனை தெரியும். பையனை வளர்த்துருக்கோம், அவனை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அவனுடைய வளர்ச்சிகளில் நான் எந்தவித பொறாமையும் கிடையாது. ஆனால் அப்பாவுக்காக சில கொடுக்கக்கூடிய மதிப்புகள் அவன் கொடுக்கலேன்ற வருத்தம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், வெறும் என்கிட்ட கூட கேட்டாங்க சில பேர்லாம், ஒரு தேட்டர் வருது வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் போக சொன்னாங்க. எனக்கு எதுலேயுமே விருப்பம் கிடையாது. ஆனால் அவன் அதெல்லாம் ஃபீல்டில் இறங்கிட்டான், ரியல் எஸ்டேட் பண்ணான். அதுக்கப்புறம் என் கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் ஆர்வ பிள்ளையோடு இழுத்துட்டு ஓடிட்டான், அந்த பிரச்சனை வந்துச்சு. கடையை வந்து இந்த 4 ரோடை பெருசாக்கணும்னு சொல்லி பாதி கதையை இடித்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவன் கடை மாறின உடனே அவனுக்கு வந்துச்சு. அப்படியே இழுத்து போட்டுகிட்டே போய் கொஞ்ச நாளில் ஒரு நாள் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்றைக்கோ வாங்கி போட்டேன், நான் ஏகப்பட்ட நிலங்கள்லாம் வாங்கி போட்டிருந்தேன். என்றைக்கோ தண்டலத்தில் வாங்கி போட்டிருந்த ஒரு தோட்டமும் வயக்காடும் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு சின்ன ரூம் கட்டிட்டு நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். எப்போயாவது தான் வீட்டுக்கு வருவேன். நான் அங்கே போயிட்டேன். ஒய்ஃப் வந்து மகனோடு போயிட்டாங்க. சந்தோஷம்தான் எனக்கு. நான் அங்கே பார்த்து பறவைகள் பறப்பது, விவசாயம் இதுகளை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன். நான் அப்படியே சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் வேணா ரியல் எஸ்டேட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் கடையவே யாருக்கும் கொடுத்துட்டான். ஒரு தடவை என்னை பார்க்க வந்திருந்தான். நான் வெற்றி உடம்போடு வெயில் அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துருந்தேன் நான் காத்தாட்டமாக. அப்போ மெல்ல வந்தான். வந்து ஐயா நான் கடையை கொடுத்துட்டேன்யா அப்படின்னா. சந்தோஷம்ப்பா அப்படின்னு. இந்த மாதிரி இடிக்கிறதுக்கெலாம் வந்தாங்க, அதனால் கடையை கொடுத்துட்டேன். நம்ம தெருவிலேயே 2 சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துருச்சு, அதனால் வியாபாரம் படுத்துருச்சு. என்றைக்கு மாற்றினானோ அன்றைக்கே இவன் சரஸ்வதி ஸ்டோர்ன்றதை மாற்றி கவிதா ஸ்டோர் மாற்றுறப்போ கொஞ்ச நாள் வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கை முறை மாறுறப்போ, நம்மளுடைய அணுகுமுறை மாறுறப்போ எல்லாமே மாறிடுதில்ல. அதனால் இவனுடைய இன்ட்ரெஸ்ட்டும் வேறு வேறையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், ஐயா நான் ஃபினான்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஐயா, கவிதா ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்லி, அதனால் கோட்டூர்புரம் போகிறேன், அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், பெரிய வசதியான அப்பார்ட்மெண்ட்டு, நீங்களும் அங்கே வந்துடணும்யா அப்படின்னா. சந்தோஷம்ப்பா, சரிப்பா அப்படின்னு. வேறு எதுவும் பேசலை. நான் கேட்க அவன் பேசுவதுக்கு சும்மா சரிப்பா சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா கடையை மாத்திரம் நான் என் பேரில் எழுதி கேட்டிருக்கக்கூடாதோ அப்படின்னு முன்னாடி கேட்டேன்ல, அது கேட்டிருக்கக்கூடாதோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொன்னான். நான் மெல்ல சரிப்பா சந்தோஷம் அப்படின்னேன். அவன் போயிட்டான். இந்த தோட்டத்துக்காரன் வீரையா இருக்கார், தோட்டத்தை பார்த்துக்கிற வீரையா, அவர் வயசானவர். அவர் வந்து மெல்ல கேட்டார், ஐயா யாரோ வந்துட்டு போகிறாங்களே. அவன் போயிட்டான். பையனுக்கு எரிச்சலாக இருக்கும் போட்டுருக்கு. நான் சரிப்பா சந்தோஷமானது படக்குன்னு போயிட்டான். அவர் கேட்டார் தோட்டத்து வீரையா, யாரையா வந்துட்டு போகிறது, உங்கள் பையனா அப்படின்னு கேட்டார். இல்லை யாரோ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தூரமாக ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அதை பார்த்து கேட்டேன் நான் வீரையாட்ட, இந்த ஆலமரம் வயசு என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஐயா அது 200 வருஷம் இருக்கும்யா, எங்கள் அப்பாவே அதில் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஏறி விளையாண்டுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கே 75 வயசு, ஆனால் 200 வயசு இருக்கும்யா, எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து இருக்கியா அப்படின்னோடனே
நான் மெல்ல ஆழ்ந்து அந்த ஆலமரத்தையே உத்து பார்த்துட்டே இருந்துட்டு மெதுவாக சொன்னேன், இவ்வளோ வயசு இருக்குது, 18 வயசாகவே இருந்திருக்கலாமே, இந்த 18 வயசில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த வீரையா சொன்னார், அது எப்படியா, வயசு ஆக ஆக துன்பங்களை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், துன்பங்கள் வந்துக்கிட்டே தானே இருக்கணும், அனுபவிக்கணும் இல்லையா அப்படின்னா. அப்படியே என் கண்கள் அந்த மெல்ல கண்ணீர் வடிந்தது, என்னை அறியாமல் கண்ணீரோடு அப்படியே இருந்தேன். கண்ணீர் தவளை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஆதங்கத்தோடு சொன்னேன். வீரையா கேட்டான், ஐயா உங்களுக்கு வயசு என்னையா இருக்கும், என் வயசு இருக்குமாயா அப்படின்னு கேட்டான். நான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தெரியல அப்படின்னு, என்றைக்குமே இல்லாத போல் பிறர் கண்டுபிடிச்சு சொல்லாத மாதிரி எனக்கே தெரிந்தது நான் மிகவும் வாடி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எழுத்தாளர் எஸ்ரா அவர்களுடைய நிலைத்த பெயர் அற்புதமான சிறுகதை. வாழ்த்துக்கள், நன்றி.